ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம். ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாள் பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் கடந்த 2 நாட்களாக இந்த வார்த்தைகளை சிந்தையிலே கொண்டு வந்து அசை போட வைத்தார், தியானிக்க வைத்தார். நேற்று இரவு கன்வென்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இது செய்தி எழுத உட்காரும் போதே, அதை எழுதும் போதே தெய்வ பிரசனம். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த அனுபவங்கள் இருக்கிறது அல்லது வரப்போகிறதுனா தண்ணீர்களை கடக்கிற அனுபவம், ஆறுகளை கடக்கிற அனுபவம். இது லேசானது கிடையாது. தண்ணீர்களை கடக்கிற அனுபவம் என்பது லேசானது கிடையாது. இந்த அனுபவத்தை தாவீது தன்னுடைய 42வது சங்கீதத்திலே இப்படி சொல்லுகிறார். 7வது வசனத்திலே, உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. இந்த அனுபவத்தில் 9வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த அனுபவம் என்பது பல நேரத்தில் நமக்குள்ள என்ன கொண்டு வரணும்? நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நான் ஏன் துக்கத்துடனே தெரியணும்? நான் ஏன் இதுதான் கேள்வி. நான் என் பாட்டுக்கு கொஞ்சம் ஆடுகள் அந்த காட்டில் மேய்ச்சிட்டு இருந்தேனே, நான் ஏன் துக்கத்துடனே தெரியணும்? ஆனா கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். யாருக்கு சொல்லுகிறார் தெரியுமா? தேவனால் மீட்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபுக்கு சொல்லுகிறார். அதை சொல்லும் போது அந்த 43வது அதிகாரம் ஏசாயா அதனுடைய 1வது வசனத்தில் எப்படி துவங்குகிறார்னால், யாக்கோபே என்று அல்ல, இப்போதும் யாக்கோபே. நேற்று இந்த வார்த்தையில் ஆவியானவர் கொஞ்சம் நிக்க வச்சார். இப்போதும் யாக்கோபே. நல்ல கவனமா கேளுங்க. இப்போதும் யாக்கோபேன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அதை 1 கடைசியில, நீ என்னுடையவன். இப்போ இந்த வார்த்தைகளை சேர்த்து வாசி சொல்லுங்க. இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன். இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன். இப்போதும். கைகளை உயர்த்தி ஆமென். நமக்கு பல நேரத்தில் டவுட் வருதுதான். அன்னைக்கு நான் இருந்தேன், அன்னைக்கு அப்படி இருந்தேன், இப்போ. அந்த இளையகுமாரனுக்கு அந்த டவுட் வந்ததுனால தானே அவன் பையனா வீட்டுக்கு போறானா, வேலைக்காரனா வீட்டுக்கு போறானா? வேலைக்காரனா. கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு நீ எனக்கு எப்படியோ, நல்லா இருக்கும் போது நீ எப்படியோ, நீ இந்த ஆறுகளை கடக்கும் போதும் எனக்கு நீ அப்படிதான். இந்த தண்ணீரை கடக்கும் போதும் நீ எனக்கு அப்படிதான். இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன். அடுத்து சொல்லுகிறார், ஆமே 4வது வசனத்துல, இப்போதும் யாக்கோபே நான் உன்னை சிநேகித்தேன். 5வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்போது யாக்கோபே பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் கூடாரவாசியா இருக்கும் போது என் கூட இருந்தீங்க, இப்ப நான் வனாந்திரத்தில் நடக்கிறேன். இப்போதும் யாக்கோபே நான் உன் கூட இருக்கிறேன். இப்போதும் யாக்கோபே நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே. இயேசுவின் அன்பு என்பது நாம மாறுறத வச்சு மாறுகிறது அல்ல. அவன் சில சொல்லுவாங்க, இனி நீ எனக்கு பிள்ளையே கிடையாது போ. சில சொல்லுவாங்க, ஒன்ன வளர்க்கறதுக்கு பதில் ஒரு வாழை வச்சிருந்தா இப்ப கொலையாவது. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். இஸ்ரவேலே நீ என்னுடையவனானதுனால நீ தண்ணீரை கடக்கும் போது
நான் உன் கூட இருப்பேன். நீ என்னுடையவன் ஆனதுனால நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ என்னுடையவன் ஆனதுனால நான் சொல்றேன், பயப்படாத 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 பயப்படாத. கர்த்தர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ராலாமா சூடாராமா சேலரே இப்போதும் யாக்கோபே நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, இப்போதும் ஆண்டவரே என் மேல இருக்கிற நேசம் குறைஞ்சிட்டு ஆண்டவரே, இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே. இந்த வார்த்தை இந்த மனநிலையில தான் கேட்கணும். அதுதான் ஆவியானவர் நேற்று எனக்கு கற்று தந்தார். சும்மா ஒரு பிரசங்கம், நீ தண்ணீரை கடக்கும் போது ஒரு 7 பாயிண்ட் ஆண்டவர் சொல்றார். என்கிட்ட பேசின ரேமா இதுதான், இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன் தான். ஆண்டவர் அவங்க சொன்னாங்க, ஆமாம் அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சுன்னு. யாரு சொன்னா? இப்போதும் யாக்கோபே. யாரு சொன்னா? ஆண்டவரே அவங்க சொன்னாங்க இனி ஆண்டவரை நேசிக்கவே மாட்டாங்க. யாரு சொன்னா? இப்போதும் யாக்கோபே நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஹல்லேலூயா, ஆமென். யோபுவின் நண்பர்கள் வந்து சொன்னாங்களே, நீ இதை தப்பு பண்ணிருப்ப, சும்மா ஆண்டவர் இப்படி தண்டிப்பாரான்னு. ஆண்டவர் எல்லாரும் சொல்றாங்க, இப்போதும் யாக்கோபே, இப்போது யாக்கோபே, யூ ஆர் மை. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்போ நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? இப்போ நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? இப்போ நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? லவ் யூ பா. ஆமென், ஆமென். Thank you Jesus, thank you Holy Spirit. நீ தண்ணீரை கடக்கிற அனுபவனால நீ போன் பண்ணா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரிஸ்க், உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரிஸ்க். ஆமென். அவனுக்கு ஜாமீன் கொடுக்காத ரிஸ்க், அவன் லோனுக்கு உங்ககிட்ட ஜாமீன் கேட்கறான் கொடுக்காத ரிஸ்க். இப்படி ஒதுங்குகிற உறவுகள் மத்தியில கர்த்தர் சொல்றார், யாக்கோபே உன்னை அன்னைக்கு நேசிச்சேன்ல, அன்னைக்கு நீ என்னுடையவனா இருந்தா என்றல்ல, இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன், இப்போதும் யாக்கோபே நான் உன்னை நேசிக்கிறேன், இப்போது நான் சொல்றேன் நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே, பயப்படாது. ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதய ஆண்டவரோடு இன்னும் நெருங்கட்டும். இனி உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிற, இப்பொழுது வெளிப்படுத்த போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றை நீங்க ருசிக்க போறீங்க. ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நீ முதல்ல இதுக்குள்ள வா. இப்போது நான் அவருடையவன், நான் அவரால் விரும்பப்படத்தக்கவன், நான் அவருடையவன். இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே. ஆண்டவர் சொல்றார், இப்போதும் யாக்கோபே. இது புரியாததுனால நம்ம நிறைய ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போது யாக்கோபேன்னு சொல்லிட்டு 22வது வசனத்துல சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபே அப்படிங்கிறார். ஆனாலும் யாக்கோபே நீ என்ன நோக்கி கூப்பிடல பத்தியா? நீ என்னை குறித்து மனஞ்சலித்து, யாரோ உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உன்னை நேசிக்கிறவரை ஹர்ட் பண்ற பாரு. நீ எங்க மனுஷங்களால நம்ம பாதிக்கப்படும் போது நாம ஆண்டவரை பாதிப்புக்குள்ளாக்குறோம். ஆண்டவருக்கு நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன்? இப்போ நீ என்னுடையவன் தான், இப்போ நான் உன்னை நேசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போதும் யாக்கோபே. கஷ்டம் வந்ததும் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடதை விட்டுட்டியப்பா, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். அவருக்கு தெரியுங்க, நான் நடக்கும் பாதை எப்படிப்பட்டது என்பது, இனி நடக்க போகும் பாதை எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியும். நீ தண்ணீரை கடக்கும் போது என்று சொல்லும் போது, ஆண்டவரே தண்ணீர்களை கடக்க போறேன், இதை பார்க்காத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே அதை பாரு. ஆண்டவரே இந்த தண்ணீர்களை கடக்கும் போது நீங்க ஏன் கூட இருப்பீங்கன்னா, ஹல்லேலூயா. இப்போதுன்னு சொல்றாருன்னா ஒரு ஆனாலும் இருக்கு. அந்த ஆனாலும் தான் அவருடைய வலி. ஆனாலும் நீ என்ன நோக்கி கூப்பிடலையே ஆண்டவர். நான் யார்கிட்ட சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், ஏன்ட்ட சொன்னியா? நீ உன்னை சொந்தமாக்குனவர்கிட்ட சொல்லு, உன்னை நேசிக்கிறவர்கிட்ட சொல்லு, உன் கூடவே இருக்கணும் ஒருத்தர் விரும்புறார் பாரு. நீ உயரமான இடத்துல இருக்கும்போது உன் கூட நிறைய பேர் இருக்குன்னு விரும்புவாங்க. ஆனா நீ தண்ணீரை கடக்கிறார் தெரிஞ்சாலே போன் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. எத்தனை நம்பரை எத்தனை பேர் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போதும் யாக்கோபே
ஆண்டவர் என்ன பார்த்து நீங்க ஆனாலும் யாக்கோபு மட்டும் சொல்ற நிலைமைக்கு நான் இருந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த தண்ணீரை கடக்கும் போது அப்படிங்கிற அப்போ ஏன் முன்னாடி சில அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். யாக்கோபு இப்படிதான் நடத்தணும். இது அதாவது நமக்கான பாதை என்பது எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை தான். திடீரென்று போடப்பட்டதல்ல, ஏற்கனவே நியமிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டரோ அல்லது சீஃப் மினிஸ்டரோ நம்ம மாவட்டத்துக்கு வராங்கன்னு பிளான் பண்ணும்போது ரூட்டு போடுவாங்க. எந்த வழியா வரலாம், எப்படி வந்தால் சேஃபா இருக்கும், அந்த ரூட் அதுக்கப்புறம் போடுவாங்க. தூத்துக்குடி வந்தா ஓகேவா, ட்ரிவாண்ட்ரம் வந்தா ஓகேவா, ரூட் அதுக்கப்புறம் போடுவாங்க. இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல இங்கேயே இறங்கினா ஓகேவா, அதுக்கப்புறம் தான் ரூட்டு போடுவாங்க. தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை என்பது நாம் டிசைட் பண்ணும்போது கர்த்தர் ரூட்டு போடுகிறவர் அல்ல, நாம் பிறக்கும் முன்னமே கர்த்தர் போட்டு வச்சுட்டார். அதனாலதான் சொல்லி தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவரே வேற வழியே இல்லையா ஆண்டவரே, இல்லப்பா நான் உன் கூட இருக்கணும்னா நான் உனக்குன்னு போட்ட பாதையில தான் நீ நடக்கணும். நான் விரும்பி செல்லுகிற பாதையில் இயேசு என்னோடு வரமாட்டார், அவர் எனக்குன்னு போட்ட பாதை. இப்போ நான் எதை பார்க்கணும் தெரியுமா? எந்த பாதையில் தண்ணீர் இருக்கு, எந்த பாதையில் தண்ணீர் இல்லைன்னு பார்க்க கூடாது. எந்த பாதையில் நடந்தா கர்த்தர் என் கூட வருவார், எந்த பாதையில் நடந்தா கர்த்தர் வரமாட்டார், இதுதான் பார்க்கணும். இதுதான் பார்க்கணும். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் இங்க சொல்லப்பட்ட சம்பவம் வேறொரு காரியத்துக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தைக்காக எடுக்கிறேன். நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு தூதன் அளந்து போறாரு, எசேக்கியேல் கூட போயிட்டே இருக்கிறார். இப்போ அளந்து கடைசியில இனி இதை கடக்க முடியாது என்கிற நிலை வரும்போது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை நோக்கி. எப்பொழுது அவர் பார்க்கிறார்? அதுவரை அவர் எதை பார்த்துட்டு இருக்கிறார்? தண்ணீரை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் தண்ணீரை அளந்துட்டு இருக்கிறார். ஆனா கூட ஒருத்தர் இருக்கிறான், அவனால இனி முடியாதுன்னு வரும்போது அவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? அப்படி பார்க்கிறார். என்னுடைய இயலாமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னங்க எல்லாரும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீ உன் இயலாமைக்காக ஸ்தோத்திரம் பண்ண. என்னுடைய இந்த இயலாமைனால அவருடைய போக்கஸ் ஃபுல்லாவே, அவருடைய பார்வை ஃபுல்லாவே ஏன் மேல. மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாக திரும்ப. இப்போ அவர் அளக்கிறத விட்டுட்டார். இப்போ அவர் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எதுல வச்சுட்டார் தெரியுமா? என்ன நடத்துறதுல. ஏன்னா இவனுக்கு இனி முடியாது, இவனால. அதுவரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அளந்தார் இருக்கும். ஆனா கூட ஒருத்தர் நிக்கிறான், அவனால இனி முடியாதுன்னு வரும்போது அளக்கிறத விட்டுட்டு ஆமே என்ன நடத்துறதுல அவர் கவனம் செலுத்துறார். இயேசுவின் நாமத்துல எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையில் தான் நான் செல்வேனானா என்னால முடியாதுங்கிற நிலைமை வரும்போது வேற என்ன வேலை இருந்தாலும் கர்த்தர் அதை விட்டு என்னை நடத்துவதில் தான் ஆமேன் சொல்றவங்க பிராணியை அறிந்துதான் தண்ணீர்களை அனுமதிக்கிறார். அளக்கிறவருக்கு தெரியும் எதை என்னால கடக்க முடியும். முதல் 1000 முழத்தை அவனால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அடுத்த 1000 முழத்தையும் முடிஞ்சது, அடுத்த 1000 முழத்தையும் முடிஞ்சது, அடுத்த 1000 முழத்தையும் முடிஞ்சது. இனி அளந்தா ஆள விட்டு இல்ல. இப்போ அளக்கிறத விட்டுட்டு. ஏன் அளக்கிறத விட்டுட்டீங்க? எனக்கு ஒண்ணு நடத்தணும். மனுபுத்திரனே இதை கண்டாயா? எசேக்கியேல் இப்படி பார்க்கிறார் அவரை. ஆண்டவரே எனக்கு முடியும்னு இருக்கும்போது நீங்க வேற வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு முடியாதுன்னு சொல்லும் போது மொத்த வேலை எனக்கு செய்றீங்களே ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு முடியும்னு இருக்கும்போது நீங்க வேற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு முடியாதுன்னு வரும்போது 40 வயசுல மோசைக்கு முடிந்தது. அவன் நினைச்சிட்டு இருந்தான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். ஆண்டவர் வேற வேலை செஞ்சுட்டு இருந்தார். 80 வயசுக்குள்ள இனி மோசைக்கு முடியாது, கர்த்தர் மொத்தமும் மோசைக்கு செய்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். அவர் தான் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே உனக்கு வயசானாலும் நீ என்னுடையவன், நீ பலவீனனானாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னால இனி ஒண்ணு முடியலைன்னாலும் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நேரம் அதிகம் போறதுனால ஏன் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார்? இதான் கேள்வி.
ஏன் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார்? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் நம்ம எந்த பாதையில் நடத்துகிறாரோ அதனுடைய முடிவு, வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு அல்லவா, முடிவிலே அது விளங்கும். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோபுவினுடைய பொறுமையும், நீங்க கர்த்தர் அவனை சோதித்து அறிந்திருக்கிறீர்கள். அந்த முடிவில் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டார்? இரக்கமும் மன உருக்கமும். யாக்கோபு 5வது அதிகாரமா 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயலின் முடிவையும். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு தெரியாது. யோபுவே சொல்றார், அவர் என் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் நான் அவரை, ஏன் அவருடைய செயலை தெரியாது, நமக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட, நம்ம பிடித்து கொள்ளப்படுகிற வார்த்தை என்னன்னா, நான் கூட இருப்பேன், அவ்வளவுதான். எதுக்கு இந்த தண்ணீரை அது அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்போது உனக்கு தெரியும். உனக்கு கம்ப்ளீட் ஆகும்போது தான்ப்பா தெரியும். ஏன் எனக்கு தெரியாதுன்னா, ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவுகள், என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நேற்று 2வது ஆராதனையில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வச்சாங்க. ஆமே. எங்க சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் கர்த்தர் எந்த நாளில் படைச்சார்? சிலர்லாம் அப்படியே வெளிச்சத்தை எப்ப படைச்சார்? வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? பிரசங்கம் வேண்டாம், நான் கேட்கறத கரெக்டா சொல்லணும். வார்த்தையினால வெளிச்சம் உண்டானது. ஓகே, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? இப்ப வெளிச்சம் எங்கிருந்து வருது? நமக்கு சூரியன்ல இருந்து வருது, சந்திரன்ல இருந்து வருது, நட்சத்திரங்கள்ல இருந்து வருது. முதல் நாள்ல வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? கொஞ்சம் யோசித்தீங்கன்னா நீங்க சொல்லிடுவீங்க. அப்படி சொன்னா நீங்க யோசிப்பீங்கன்னு தெரியும். அந்த கேப்ல நான் தண்ணி குடிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சொன்னா அடுத்த லைன் போயிடலாம். தெரியுமா தெரியாதா? தெரியாது, எனக்கும் தெரியாது. அதுதான் கர்த்தருடைய கிரியை. உனக்கு என்னப்பா வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வருது எங்க இருந்து? அதையா நீ பாக்குற? இதுதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. எனக்கு ரிசல்ட் வரும்போது தெரியும். அதுவரை எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நல்ல கைகளை சட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, ஆமென், உங்க கரம் இருக்க. ஏன் ஏன் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார்? ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு சொல்றார், எதற்காக இந்த யோர்தானை கடக்க பண்ணினார்னா, இந்த தண்ணீரை கடக்க பண்ணினார் என்றால் கர்த்தருடைய தயவை ருசிக்க, கர்த்தருடைய தயவை ருசிக்க. வீட்டுல கூடாரவாசியா இருந்த யாக்கோபுக்கு கர்த்தரை யாருன்னே தெரியல. அந்த யாக்கோபுக்கு தான் வனாந்திரத்தில் கர்த்தர் தரிசனமாகிறார். அப்பொழுது யாக்கோபு கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வீட்டில் அவனுக்கு எல்லாமே இருக்கு, உறவுகள் இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. ஒன்றும் வீட்டில் ஒன்றும் குறைவே கிடையாது. அதாவது நிறைவில் இருக்கிறவங்க தேவ தயவை ருசிக்கிறதை விட இந்த குறைவின் அனுபவத்தை காண்றாங்க தெரியுமா, அவங்க ருசிக்கிறது தான் ஜாஸ்தி. அரண்மனையில் 3 வேளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு காகம் அப்பத்தை கொண்டு வந்த செய்தி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பசினா என்னவென்று அனுபவித்தவர்களுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. அப்ப யாக்கோப கர்த்தர் முதல்ல எப்படி கொண்டு வர்றாருன்னா, வெறும் கோலுங்கை. இப்போ ஒரு ஆறுகளை கடக்க பண்ணுகிறார். யோர்தானை கடக்கும் போது யாக்கோப்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவனுடைய சாட்சிய அவன் சொல்றான், ஆண்டவரே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த என்ன தயவு, எல்லா தயவு. அதுதான் சொன்னேன், நமக்கு முடியாதுன்னு வரும்போது அவருடைய மொத்தத்தையும் நம்ம மேலதான் திரும்புவார். இந்த யாக்கோபு சொல்லுகிறார்,
நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் இப்போ சத்தம் போட்டு கூப்பிட்டா எங்க அப்பாக்கு கேட்காது, எங்க அம்மாக்கு கேட்காது. ஆனா நீங்க எல்லா தயவையும் எனக்கு காட்டுறீங்க, வெறுமையாய், இந்த கோலும் கையுமாய். அந்த தயவினுடைய அடையாளம், தயவு என்கிற வார்த்தைக்கு அதை கொஞ்சம் டீட்டெயில பார்த்ததுல 3 காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று குட்னஸ், நன்மை. இன்னொன்று கைண்ட்னஸ், இரக்கம். மூன்றாவது ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. ஆண்டவர் காண்பிக்கிற தயவுல என்னெல்லாம் இருக்கிறது? நன்மை, இரக்கம், உண்மை. நன்மை. சகரியா 8:15 கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாத. நன்மை செய்யும்படி நினைத்தேன். இரக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல். ஆண்டவர் இந்த வெறும் கையுமாய் வந்த என் மேல நீங்க இரக்கம் வைக்கணும்னு சித்தம் வச்சதுனால தான் ஆண்டவரே அந்த தயவை காண்பித்தீர். மூன்றாவது தயவுல என்ன இருக்கு தெரியுமா? உண்மை. அந்த உண்மையை சொல்லணும்னா, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தோம். நான் இன்னைக்கு நிக்க காரணம் என்னுடைய உண்மையில் அல்ல, அவருடைய உண்மையில். இந்த தயவு எதற்காக காண்பிக்கப்பட்டது? நீ தயவை ருசிக்கணும். ஏன் ஆண்டவரே, என்கிட்ட தான் ஒண்ணு இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்படி இருந்தும் எனக்கு முன்னாடி இந்த தண்ணீரை ஏன் கடக்க பண்றீங்க ஆண்டவரே? ஒண்ணு இல்லாம நீ வாழ்ந்து எதுக்குப்பா இந்த தண்ணீர்ல மூழ்கி சாவுன்னு சொல்றதுக்கா? இல்ல இல்ல, அவருடைய தயவை நீ ருசிக்கணும். அவருடைய தயவை நீ ருசிக்கணும். 2 பரிவாரங்கள் இந்த யாக்கோபு சொல்லுகிறார் பாருங்க. அடுத்த அதிகாரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? 20 வருடம் கழித்து ஏசா யாக்கோப, மூத்த சகோதரன், அதாவது ஏசா யாக்கோப பார்க்க வரான். ஆண்டவருடைய பாசத்தை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய நேசத்தை பார்த்தீங்களா? என்ன பாசம், என்ன நேசம்? யாக்கோபே, உங்க அண்ணன் வந்து உன்னை பார்க்கும்போது நீ ஒன்னும் இல்லாதவனா இருக்கக்கூடாது. ஆமே, 20 வருஷம் ஏன் ஆண்டவர் வந்து பார்க்கல? அப்போ உன்கிட்ட இல்ல. சில உறவுகளை கர்த்தர் விலக்கி வச்சிருக்கிறது. உன் வெறுமையை நான் பார்த்தா போதும், உன் நிறைவை அவங்க பார்க்கட்டும். உன் வெறுமையை நான் பார்த்தா போதும். ஆமென். ஆண்டவரே, நான் கஷ்டப்படும் போது யாரும் தேடி வரல, தேடி வர மாட்டாங்க. நீ கஷ்டப்படுறத நான் பார்த்தா போதும். ஆமென். அவர் தயவை ருசிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நீ கஷ்டப்படுறது, நீ அழுறது, உன் கையில வெறும் கோல் தான் இருக்குது, அது அவர் பார்த்தா போதும். யாக்க வேணும் பூச்சி, நீ பூச்சியா இருக்கும் போது உன் கையை பிடிச்சிட்டேன். மற்றவங்க பார்க்கும்போது நீ எந்திரமா இருக்கணும், புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள. நீ கஷ்டப்பட்டது அவர் பார்க்கிறார். சில ஹோட்டல்ல எழுதி வச்சிருப்பாங்க, குறைவை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நிறையை வெளியே சொல்லுங்க. நம்ம நேரம் மாத்தி படிப்போம் நினைக்கிறேன். 20 வருடம் கழித்து ஏசா வரான் பாருங்க. ஏசா வந்து, ஆமென், ஆதியாகமம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? உன்னோடு இருக்கிற அவனால அக்செப்ட் பண்ணவே முடியல. இந்த யாக்கோபு வாழ்ந்திருப்பான். ஏன்னா வீட்டில இருந்து வெறும் கோலம், வழி பிரயாணம் பண்ண போறவங்க கையில் ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆமாம், ஒன்று பாதுகாப்புக்கு, இன்னொன்று தான் ஒரு பரதேசி என்பதை காண்பிப்பதற்கு. ஏன்னா அவன் வீட்டை விட்டு போறான், ஊரை விட்டு போறான். தான் ஒரு பரதேசி என்பதை நடக்க கம்பு வச்சுட்டு நடக்கிறாங்கன்னா, ஒன்று மேய்ப்பர்கள் வச்சிருப்பாங்க கம்பு, இன்னொருத்த கம்பை வச்சுட்டு அப்படி போறாங்கன்னா அது எதற்கான பரதேசி, இவங்க எந்த ஊர் கிடையாது. அதனாலதான் கடைசியில பரதேசி என்று அறிக்கையிட்டார் பைபிள்ல இருக்கு. கடைசியில் அந்த கோலின் மேல் சாய்ந்து கொண்டான். பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த கோலின் மேல் தான் நான் பரதேசி. எனக்கு என்ன உறவுகள் இருந்தாலும், என்ன சொத்து சுகம் இருந்தாலும், ஆமே, நான் பரதேசி. இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல. கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருந்தாலும் நல்ல என் மனசை நான் இங்க வைக்க கூடாது. அதன் அடையாளமாக பிள்ளைங்க மடியில தலை வைக்கல, பேர பிள்ளைங்க மடியில தலை வைக்கல, அவன் சம்பாதித்த சொத்து மேல தலை வைக்கல. அவன் தலை வச்சது தான் பரதேசி என்பதன் அடையாளமாக அந்த கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான். இந்த ஒரு கோலோட புறப்பட்டது மட்டும்தான் யாருக்கு தெரியும்? ஏசாவுக்கு தெரியும். 20 வருஷம் என்னாச்சுன்னு அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் இருந்தேன்னா ஸ்டேட்டஸ் மேலே ஸ்டேட்டஸ் போட்டிருப்பார். யாக்கோ போட்டிருக்க மாட்டான், தேடி வந்து அடிப்பான் ஏசா. அதனால அவன் போட்டிருக்க மாட்டான். 20 வருஷம் கழிச்சு அவன் இருக்கனாலும் பார்ப்போம். நேர யாக்கோபு தான் முதல்ல ஆளை விடுவார், இப்படி சமாதானமா. அவன் இருக்கிறானா இன்னும், நான் வரேன் சொல்லிட்டு 4 பேரை கூட்டிட்டு வரான். வந்து யாக்கோபு அதே கோலோட நிப்பான்னு பார்த்தா, இதுன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. சர்ச்சு பாஸ் ஆகிட்டியா? என்ன இவ்வளவு கூட்டம்? அதுக்கு
யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். தேவன் உமது அடியானுக்கு அருளின. இது தேவனுடைய அருள். ஏன் இந்த யோர்தானை கடக்க பண்ணார் தெரியுமா? நாளைக்கு உன் உறவுகள் ஒன்ன பார்க்கும்போது நீ அதே கோலம் அதே அப்படி அன்னைக்கு இருந்த மாதிரி தான், உனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையடே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் லாங்குவேஜ்ல. உனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. அன்னைக்கு நான் நினைக்கிறேன், ஏசாயா இதுவரை அவனை தேடலைன்னா ஒருவேளை யாக்கோபு பூச்சி இல்லை எவனாவது அடிச்சு போட்டிருப்பான். யாக்கோபு தான் ஆள் அனுப்புகிறான். 32:6 சொல்லப்பட்டிருக்கிறது. 32:3 இருந்து பார்த்தீங்கன்னா, ஏசாவின் இடத்துக்கு போகும்படி யாக்கோபு ஆட்களை அனுப்புகிறான். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து 6வது வசனத்துல, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட கூட உம்மை. அப்போ இதுவரை பிளானே இல்லை ஏசாவுக்கு. ஏன்னா ஏசா அவன் இருக்கிறானா இல்லையா? நிறைய பேர் நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு நாள் வருங்க, இந்த தண்ணீரை கடக்க பண்ணதனுடைய பலன் இருக்கிறது. அவங்க வந்து, இதெல்லாம் யாருப்பா? இதெல்லாம் யாரு? தேவன் அடியானுக்கு அருளினது. நாளைக்கு இதுதான் உங்க சாட்சி. நான் சம்பாதித்தது இல்ல, என் கை வெறுமையான கை. ஆனால் அத்தனை உறவுகளுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை நிற்க வைக்க போகிறார். நம்புறவங்க மாத்திரம். இதற்காக தான் கர்த்தர் உன்னை தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு சொல்லுகிறார் பாருங்க. ஆமே 11வது வசனத்துல இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். யாரை இந்த யோர்தானை கடக்க பண்ணாரோ அவன் சொல்றான், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவ அனுகிரகம் என்ன தெரியுமா? வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த தண்ணீரை மட்டும் கடக்கலைன்னா யாக்கோபே நீ எப்படி இருந்திருப்ப? அதே கையும் கோலம். இப்ப தெரியுதா? சில வாழ்க்கையில் சில தண்ணீர்களை கடக்க பண்ணி இருக்கிறார் கர்த்தர். அவங்க வாழ்க்கையின் சாட்சி என்ன தெரியுமா? வேண்டியதெல்லாம். நீங்க இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். தண்ணீரை கடக்க பண்ணுவார் இல்ல, தண்ணீர்களை. நம்ம ஒரு ரிவரை தாண்டினதும் இப்பொழுதே 2 பரிவாரம் 7 பரிவாரம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இல்ல, இருக்கு தண்ணீர்களை. அப்போ ஆண்டவரே, சில இடத்துல தண்ணீர் அப்படி அமர்ந்த தண்ணீரா இருக்கும். சில இடத்துல யோர்தானை போல கரை புரண்டு ஓடுகிறதா இருக்கும். பிரச்சனையில வித்தியாசம் உண்டு. ஆனா பெரியவர் அவர் ஒருவர் தான். பிரச்சனையில வித்தியாசங்கள் உண்டு. நான் எதை பார்க்கணும்னா கர்த்தர் என்ன நடத்துகிறார். இந்த யாக்கோபு ஒரு காலத்துல தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு பில்லோ கூட கிடையாது. ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்த யாக்கோபு இப்பொழுது உறவுகள் மத்தியில சாட்சி சொல்றா, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இன்னைக்கு இப்படிப்பட்ட வெறுமையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னை சொல்ல வைப்பா. எப்படி சமாளிக்கிறேன்னு இன்னைக்கு உறவுகள் கேட்கிறாங்க. நாளைக்கு அவங்க இதெல்லாம் என்னது? இது என்ன வீடு வந்திருக்கு திடீர்னு? இது என்ன வீட்டுல கறி மணக்குது? முந்தி வயிறு கறிகிற மனம் தான் வந்துட்டு இருந்து. அப்போ வெறும் கையும் கோலம். ஆமே, நான் நம்புறேன் என்னுடைய ஆவியில வந்து அப்படி ஒரு அந்த எல்லை விரிவாகிற மாதிரி ஒரு ஃபீல் கர்த்தர் சில உள்ளங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்ல போறீங்க வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. கர்த்தர் என்ன சொல்ல வைப்பார். நம்புறவங்க மட்டும் நல்ல துதிக்க பார்க்கலாம். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இயேசுவின் நாமத்திலே தேவ அனுகிரகம் உண்டாவதாக. தேவ ஆசீர்வாதம் உண்டாவதாக. தேவ அனுகிரகம் உண்டாவதாக. இனி நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவ அனுகிரகம், தேவ ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. தயவை ருசிக்க பண்ண தண்ணீர்களை கடக்க பண்ணுகிறார். இரண்டாவதாக எதற்காக தண்ணீரை கடக்க பண்ணுகிறார்? ஆதியாகமம் 22:23 சொல்லப்பட்டிருக்கிறது, யாபோக் ஆற்றை கடந்தான் என்று. யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். 23வது வசனம், ஆதியாகமம் 32:23 வசனம். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். ஆமென். இரண்டாவது ஒரு தண்ணீரை கர்த்தர் கடக்க பண்ணுகிறார். எதற்கு தெரியுமா? எதற்கு? உருவாக்க. அதனாலதான் ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போதே எப்படி சொல்லுகிறார்னா, இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை
உருவாக்கினவருமான. ஏசாயா 43:1. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை ஏன் ஆண்டவர் இந்த தண்ணீரை கடக்க பண்ணீங்க? உன்னை உருவாக்க. எப்படி உருவாக்குறார் தெரியுமா? இஸ்ரவேலாய். இஸ்ரவேல், கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு அப்ப பிரியமானவனாய் உருவாக்க, பிரயோஜனமானவனாய் உருவாக்க, பரலோகத்துக்குரியவனாய் உருவாக்க. 3 வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. பிரியமானவனாய் உருவாக்க, பிரயோஜனமானவனாய் உருவாக்க, பரலோகத்துக்கு உரியவனாய். அதுதான் சொல்லுகிறேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உருவாக்க. தேவனால் உருவாக்கப்பட்டவனுடைய அடையாளம் மாறும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே 32வது அதிகாரம் ஆதியாகமம் 28வது வசனத்துல, உன் பேர் இனி இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இனி உன் அடையாளம் என்ன தெரியுமா? போராடி மேற்கொண்டவன். முந்தி உன் அடையாளம் என்ன? ஏமாற்றி வாங்கினவன். ஏமாற்றி வாங்கினவன். அண்ணன் கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டான், அப்பா கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டான். யாக்கோபின் அடையாளம் என்ன? ஏமாற்றி வாங்கினவன். இஸ்ரவேலின் அடையாளம் என்ன? போராடி மேற்கொண்டவன். எதற்காக இந்த தண்ணீரை கடக்க பண்ணினார்? என் அடையாளத்தை மாற்ற. நான் எந்த அடையாளத்தினாலே அறியப்படுகிறேன் என்றும், எந்த அடையாளத்தினாலே அறியப்பட்டேன் என்றும், எந்த அடையாளத்தினாலே அறியப்பட வேண்டும் என்பதும் கர்த்தர் அறிவார். நான் அறியப்பட்டது யாக்கோப் என்னும் அடையாளத்தினாலே. யாக்கோபின் அடையாளம் என்ன? தந்திரத்தோடு ஏமாற்றி ஏமாற்றி. இவன் அப்பாவை ஏமாத்துவான், இவன் அண்ணனை ஏமாத்துவான். இஸ்ரவேலின் அடையாளம் என்ன? போராடி மேற்கொள்ளுகிறவன். அவன்ல ஏமாற்ற மாட்டான், அவன் போராடுவான். போராடுவான், தேவ சமூகத்தில் போராடுவான். ஒரு காரியம் கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சதும் இரவு ஜெபத்தை போட்டுருவான். ஏசா வார நாளைக்கு என் கதை மாறப்போகுது, நாளைக்கு ரிசல்ட் வேற மாதிரி தெரிஞ்சதும் போராடுவான். போராடுவான். சத்துரு திட்டம் போடுறதை அறிஞ்சதும் போராடுவான். போராடுகிறவன். நாளைக்கு இவனுடைய அடையாளத்தை கர்த்தர் யெஷுரனாக வைத்தார். யெஷுரன் என்ன தெரியுமா? உத்தமன். உத்தமன். அந்த யெஷுரனை அழைச்சிட்டு போகதா கர்த்தர் வரப்போகிறார். எதற்காக இந்த தண்ணீரை கர்த்தர் கடக்க பண்ணினார் தெரியுமா? உன் அடையாளத்தை மாற்ற. அதற்காக உன்னை உருவாக்குகிறார். உருவாக்குகிறார். மூன்றாவதாக ஏன் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார்? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 14, 22, 23 வசனங்கள். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக. எப்படி போயிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்படி பார்த்துட்டு எங்க பார்த்தாலும் தண்ணீர், எங்க பார்த்தாலும் தண்ணீர். என்ன ஆண்டவரே எப்படி நடத்துறீங்க? ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் தண்ணீர். ஆனா இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். நல்ல கவனிங்க. ஏற்கனவே பிரச்சனை. இந்த பார்வோனுடைய பிரச்சனை என்பது ஒரு நாள் பிரச்சனை இல்லை, அது பல நூற்றாண்டு பிரச்சனை. ஆனா இப்போ நான் தண்ணீர்ல நடக்கிறது எனக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனை ஏன் பின்னாடி இன்னொரு பிரச்சனை. எதற்காக? இந்த தொடர்ந்து வருகிற பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு. பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து வருகிற, இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை, தொடரும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க. நீ வேற வழியா போயிருந்தா பார்வோன் உன்னை தொடர்ந்து இருப்பான். ஏன்னா உனக்கு யுத்தம் பண்ண தெரியாது. உனக்கு யுத்தம் பண்ண தெரியும். உனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செங்கல் செய்யற வேலை மட்டும்தான் தெரியும். இன்னொரு வேலை தெரியும், வலி ஜாஸ்தி ஆகிட்டுனா போய் உக்காந்துருந்து அழுறது. உனக்கு வேற என்ன தெரியும்? யுத்தம் தெரியுமா? ஆயுதத்தை பிடிச்சி பழக்கம் உண்டா? ஒன்றும் தெரியாது. அப்ப நீ வேற எந்த வழியில நடந்தாலும் நீ அவன் பாவம் தொடர்ந்துட்டே இருப்பான், தொடர்ந்துட்டே இருப்பான், தொடர்ந்துட்டே இருப்பான். தீமைக்கு கர்த்தர் நம்மை காக்கிறவர் மாத்திரமல்லங்க, தீமை அகற்றவர் கூட. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது. பிரச்சனைக்கு எங்க முற்றுப்புள்ளி வைக்க? இந்த தண்ணீரை நீ கடக்கணும். நீ கடக்கணும். ஆண்டவரே நான் இறங்க மாட்டேன். நீ இறங்க மாட்டேன்னா பார்வோன் இறங்க மாட்டான். நீ இறங்கினா பார்வோன் இறங்குவான். ஆண்டவரே நான் எப்படி வெளியே வருவேன்? நான் வெளியே வந்த பார்வோன் வெளியே வர, பார்வோன் வெளியே வர மாட்டான். ஏன்? அவன்கிட்ட ரதம் இருக்கு, உன்கிட்ட நான் இருக்கிறேன். நீ தண்ணீர்ல இறங்கு, பார்வோன் இறங்குவான். ஆண்டவரே அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே அப்ப நான் தண்ணீர்ல இறங்கினா தான் நீங்க பார்வோனை பார்ப்பீங்க. ஆமா, நீ தண்ணீர்ல நான் உனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறேன்ல, நீ அதுல வந்தாதான் நான் பார்வோனை பார்ப்பேன். பைபிள் அப்படிதாங்க சொல்லுது. அடுத்த வசனத்தை பாருங்கள்.
ஆமென். கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து. போதுமா? அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 22ல இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவா போறாங்க. 23வது வசனத்துல எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து எங்க வர வந்துட்டாங்க? சமுத்திரத்தின் நடுவே. அது வரைக்கும் பார்க்கல. வரட்டு வரட்டு வரட்டு. நம்ம தான் பார்த்து, அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அண்டவர் வந்துட்டான் வெயிட் பண்ணு. கரையில கால் வைக்கும் போதே இங்க நம்ம கரையில கால் வச்சு சமுத்திரத்தை மூடிட்டாருன்னா அவன் கால் நினைச்சிட்டு போவான். பீச்சுக்கு போயிருக்கிறோம்ல, எதுக்கு போறோம்? கால் நினைக்க போறோம். நம்ம ஜெபம்லாம் பல நேரத்தில் அவனை கால் நினைக்க வச்சுட்டு நல்லா இருந்த இன்னைக்கு நாளைக்கு பண்ணுவீங்களா ஜெபம்? எதுக்கு? கால் நினைக்க. உள்ள வரட்டுப்பா, வரட்டு. நடுவாக வரும்போது இஸ்ரவேலர்கள் திரும்பும்போது, நீ பார்த்ததெல்லாம் போதும், அப்புறம் நான் பார்க்கிறேன். இந்த தண்ணீரை தேவன் கடக்க பண்ணது உன் பிரச்சனை அவர் பார்க்க விரும்புகிறார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் வருத்தத்தோடு நடுத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் சொல்றாங்க, இஸ்ரவேலரை விட்டு. அடுத்த வார்த்தை வாசிங்க. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறத சத்துரு அறியணும்னா கர்த்தர் நியமித்த தண்ணீரை நான் கடக்கணும். ஹalleluya. கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறத சத்துரு பார், அவன் அறியாததுனால தானே இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? இவனுக்கு யாரு உதவி செய்வா? அதாவது நமக்கு பேக்கப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா யோசிப்பாங்க. எல்லா அதிகாரங்களும் அப்படித்தானங்க. ஆமாம், ஒரு ஆள் பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த ஆள் மேல இமிடியேட்டெல்லாம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கை வைக்க யோசிக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு யோசிக்கிறாங்க. ஏன் பார்வன் உன்னை தொடர்ந்து கொட்டிட்டே இருக்கிறான்? உனக்கு ஒருத்தர் துணை செய்யறது அவனுக்கு இதுவரை தெரியல. தெரிஞ்சிட்டுனா ஓடுவான். நம்ம ஊர்ல துண்ட காணோம், அவன் அப்படிதான் ஓடுவான். இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். அது தெரியாததுனால இஸ்ரவேலரை எகிப்தில இருந்து பார்வன் ஓட வைக்கிறான். ஓடு 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 அப்படிங்கிறான், துரத்துறான். மோசே ஒருவேளை வயசு காலத்தில் ஓடும்போது நினைச்சு என்னைய ஓட வைக்கவா? நம்ம என்னன்னா கர்த்தரை உட்கார வச்சு நாம யுத்தம் பண்ண பார்க்கிறோம். சமுத்திரத்தை பிளந்து உள்ள கொண்டு வந்து பார்வோனையும் கொண்டு வந்து நடுவுல கொண்டு வந்து நிறுத்தி இப்ப சக்கரம் கலருது. அதான் சில வாரங்களுக்கு முன்புதான் ஆவியானவர் சொல்ல வைத்தார். பார்வோன் சேனை வரும்போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் டவுன் ஆயிட்டாங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும், நாங்களோ எங்கள் தேவனாகிய அவர்கள் முறிந்து நாங்கள். அப்போ அவர்கள் முறிந்து விழுந்தாங்கன்னா அவங்க முறிகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? நிமிர்ந்து நிற்கிறாங்க. நாங்கள் எழுந்து நிற்போம்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? இந்த தண்ணீரை கடக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் முறிந்து கிடக்கிறாங்க, பார்வோன் எழுந்து நிற்கிறான். ஆனா இந்த தண்ணீரை கடந்த பிறகு இஸ்ரவேலர்கள் எழுந்து நிற்கிறாங்க, பார்வோன் முறிந்து விழுகிறார். ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழவும், தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிற்கவும் கர்த்தர் இந்த தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி தண்ணீரை கடக்க பண்ணுவது நிமித்தமாக தேவ தயவை ருசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரால் அடையாளம் மாற்றப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இதுவரை பிரச்சனை பண்ண நினைச்ச அதுக்கப்புறம் அவனை பார்த்து அப்பாலே போன்னு சொல்ல தேவையில்லை, அவனே ஓடுவான். ஆனாலும் விடுவார் நினைக்கிறீங்க? நான் என் பிள்ளைங்களை என்ன பண்ண, நைல் நதியில முக்கி கொள்ளணும்ல. உனக்கு பிறக்கிற ஆண் குழந்தை எங்க போடணும்? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமே, எத்தனை குழந்தைகள் அப்படி போட்டிருப்பாங்க. மோசே கிருபையினால் காக்கப்பட்டான எத்தனை பிள்ளைங்கள் அப்படி தூக்கிப்பட்டிருப்பாங்க. அந்த லைன்ல அதில் எத்தனை பெற்றோர் இருந்து கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. ஆமே, சத்துரு ஒடுக்கிறது நிமித்தம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் செய்கிற ஒரு நாள் இருக்கிறது. ஆமே, அவ்வளவு மொத்த. அதனாலதான் நடுவுல கொண்டு வரார். சைட்ல இருந்தா கூட நீந்தி போயிடுவான், நடுவுல கொண்டு வரார். நிறுத்து, நீந்து பார்க்கலாம். இப்போ ஓடு, அவர் துணை நிற்கிறார், ஓடு. முடியல. ஆமே, ஆமே, நீ
தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். எதற்காக தண்ணீர்களை கடக்க பண்ணுகிறார்? யோசுவா 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல நமக்கு தெரியும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான்ல கால் வைத்ததும் அது யோர்தான் 2ஆக விலகினது. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவர்கள் நடுவாக நிற்க இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் தலைமையிலே அந்த தண்ணீரை கடந்தார்கள். ஏன் கர்த்தர் இப்படி செய்தார் என்றால், 4வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசியுங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீ சொல்லணும். நீ சொல்லணும். எதை சொல்லணும்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக இந்த யோர்தான் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கும் போது யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொல்ற ஒவ்வொரு கோத்திரத்தின் அடையாளமா அதுல ஒவ்வொரு கல்லுவை. நாளைக்கு பிள்ளை கேட்பான், இது என்னப்பா, ஏன்பா இந்த கல் வச்சிருக்கிறீங்க? அப்படி சொல்லணும். இது உன் தகப்பனுடைய சாமர்த்தியம் அல்ல, இது உன் தகப்பனுடைய கைபலன் அல்ல, கர்த்தருடைய பிரசனம். உங்க அப்பாவுக்கு முன்னாடி பிரசனம் இருந்துச்சு. அந்த பிரசனத்தினால கடக்க முடியாத பாதையெல்லாம் கடக்க வேண்டியிருந்தது. நீ நாளைக்கு வரும்போது, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகள் வரும்போது, நீ உடனே உங்க அப்பாவெல்லாம் முன்னாடி வைக்கணும். உங்க அப்பா முன்னாடி வைத்த அந்த பிரசனம் பிள்ளைக்கு சொல்லு. 22-23 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் அறிவிக்க வேண்டியது என்ன? நல்ல கவனிங்க பெற்றோரே. உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இப்படிதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இப்போ ஜாஃபிக்கு வயசு 6, அவளுக்கு ஒரு 3 வயசு 3.5 வயசு இருக்கும்போது, அப்படியே இருக்கும்போது ஒரு நைட்டு வந்து இந்த பர்மா டேடி இப்படி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாரும் அவ்வளோதான் டேடி அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கை காலெலாம் செயலிட்டு போயிட்டு அப்படி 16 நாட்கள் அப்படியே இருந்துட்டு இருந்தேன். அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அப்படி மூச்செல்லாம் மாறிட்டு உடனே அவள் அல்றாளா பாப்பா சொல்லி கொஞ்சம் உப்பு மிளகெல்லாம் போட்டு சொல்லிட்டு ஓன்னு எழுது வாங்கி ஒரே அடி. அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸை தாங்க முடியாம இப்போ சொன்ன தெரியும் டேடி, அந்த ஸ்டோரி தானே சொல்ல போறீங்க? என்ன சொல்லணும்? சில டைம் பாட்டு காரில் கேட்டு போகும்போது, டேடி அழகா பாடுறீங்க. டேடி ஒரு காலத்தில் பாடவே தெரியாதுமா, நான் 12th படிக்கும்போது என்ன வேஸ்ட்டுலாம் சொல்லிட்டாங்க, ஆனால் ஏசப்பா பாட வச்சுட்டாங்க பார்த்தியா. ஆமாம், இது சின்ன விஷயம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா நடந்து வந்த பாதைகளில் சர்ச்சில் சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் ஏன் போய் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வளர வளர வளரதான் எப்படி வந்தோம்ங்கிறத என்னை மறக்கலை. சில தண்ணீரின் அனுபவத்தை தேவன் கடக்க பண்ணும்போது தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 23 பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பெட்டியை சொல்லணும், கர்த்தருடைய பிரசனத்தை சொல்லணும், நம்மை தேவன் நடத்தி வந்த பாதைகளை சொல்லணும். அடுத்து சொல்லணும், இது உங்க அப்பா கரம் கிடையாது, இது கர்த்தருடைய கரம். அது மாத்திரமல்ல, சகல நாட்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு. அதனால கர்த்தர் சொல்றார், இல்லைன்னா இந்த தண்ணீர்ல மூழ்கி இருப்போம். இதை சொல்லணும். ஏன் சொல்லணும்? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டு நமக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. 10வது வசனத்தை வாசியுங்கள். அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிட்டு. அடுத்த வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. ஏன் பொல்லாப்பை செய்து பாகால்களை சேவிக்கிறாங்கன்னா, அவருடைய செய்கையை அந்த சந்ததி அறியல. ஏன் அறியல? பிதாக்கள் அறிவிக்க மறந்துட்டாங்க. பிதாக்கள் இன்னைக்கு எல்லாருமே பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறதுலாம் ரொம்ப கவனம், பிசிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுலாம் கவனம். மேக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் மற்ற எல்லாத்தையும் அறிவிக்கிறதுல எல்லாரையும் அட்வான்ஸா கொண்டு போகணுங்கிறதுல கவனம் செலுத்துறோம். ஆனா கர்த்தர் நடத்தி வந்த பாதை, கர்த்தருடைய கரம். எதுக்குங்க இந்த யோர்தானை கடந்து வந்து எதுக்கு கல்ல வைக்க சொன்னார்? ஏதோ எரிகாவை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இல்ல யோர்தானை கடக்கப்பட்டது. நீ நிக்கிற விசுவாச பாதையில நாளைக்கு உன் பிள்ளை நிக்கணும். நீ நின்று ஆராதிக்கிற இடத்துல நாளைக்கு உன் தலைமுறை நிக்கணும். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை எக்கேர் கட்டு போட்டு இந்த எசேக்கியாவை மாதிரி. எசேக்கியாட்ட கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ற, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டேன், சாக போறேன் ஓன்னு ஒரே அழுக. நமக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருந்த நினைத்து ரொம்ப அழுக. உடனே கர்த்தர் இறங்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அடுத்து எசேக்கியா கொஞ்சம் மனமேட்டி நடக்க ஆரம்பிச்சு. பாருப்பா, உன் நாட்கள்ல கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், 15 வருஷம் பிரச்சனை இருக்காது. ஆனா பிள்ளை நாட்கள்ல சத்துருவின் கை ஓங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லும் போது அடுத்து அழுவான்னு பார்த்தா, பரவாயில்ல
என் நாட்களையாவது சமாதானமா இருக்குமே. இவரெல்லாம் ஒரு அப்பா. இதெல்லாம் ஒரு அப்பா. இந்த ஜெபம் மட்டும் மனாசை காதுல விழுந்திருக்கணும். 15 வருஷம் போயிருக்காது. உனக்காக அழ முடிஞ்சல சிவபெருமா திரும்பி. நீ அழுததும் கர்த்தர் திட்டத்தை மாத்தினாரா இல்லையா? கர்த்தர் போய் சொல்லுகிறவரா இல்ல. அப்போ ஏன் சாகலன்னா திட்டத்தை சேஞ்ச் பண்றார். ஏன்னா அவர் தான் நியாய பிரமாணிகர். அவரால் எதையும் மாற்ற முடியும். அவருக்கு மேல நின்று கைட் பண்ண யாரும் கிடையாது. அவர் நினைச்சா மாத்துவார், நினைச்சா வைப்பார். அது அவரை சார்ந்தது. ஆனால் பிள்ளைக்கு அதை சொல்லும் போது நீ ரெட்டோடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கணுமா வேண்டாமா? அப்பா வேண்டாம்ப்பா, என் பிள்ளை நான் பண்ண தப்புக்கு என் பிள்ளை என்னப்பா செய்யறான், மன்னிச்சிருங்கப்பா, விட்டுருங்கப்பான்னு சொன்னா கர்த்தர் இறங்காம இருப்பாரா? நல்ல தகப்பன் அல்லவா? தலைமுறை சொல்லிக் கொடுக்கணும். தலைமுறைக்கு நம்பிக்கையை கொடுக்க கர்த்தர் நடத்துகிறார். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செபிக்கிறேன். 107வது சங்கீதம் 29, 30 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அமைதல் உண்டானது நிமித்தம் தாங்கள் நாடின துறைமுகத்திலே இன்னும் சொல்லணும்னா நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க நம்மை தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். எலியா கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார், எலியாவே நான் உன்னை எடுத்துக்கொண்டு போகும் நேரம் வந்து விட்டது. எலியா என்ன செய்கிறான் தெரியுமா? யோர்தானை கடக்கிறான். 2 ராஜாக்கள் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கறைக்கு போனார்கள். 2 ராஜாக்கள் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கறைப்பட்ட பின்பு. 2 ராஜாக்கள் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதனாலதான் தண்ணீர் அல்ல, தண்ணீர்கள். வெறுமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் தயவினாலே ஆசீர்வதிக்கிறார், உருவாக்குகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். தலைமுறைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க வைக்கிறார். நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். ஒவ்வொரு அந்த அனுபவத்தை நீங்க திரும்பி பாருங்க. 0ல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் பண்றார், உருவாக்குறார், எல்லா பிரச்சனைக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அடுத்து ஏன்னா அப்பதான் தலைமுறையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அடுத்து தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்ட வைக்கிறார். அடுத்து தலைமுறையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படிக்கு கொண்டு செல்லுகிறார். அவர் தான் சொல்லுகிறார், சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறவர், இப்போ நம்மை நேசிக்கிறவர், இப்போ நம்மை அவருடையவர் என்று சொல்றதுல வெட்கப்படாதவர், இப்போ நம்மோடு இருக்கிறவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி முழங்கார் படிட முடிந்தவர்கள் முழங்கார் படிட்டு ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, எத்தனை தண்ணீர்களை கடக்க போறேன்னு தெரியாது, எத்தனை ஆறுகளை கடக்க போறேன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு என்னுடைய திராணி தெரியும். இது கடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டா நீங்க அப்படி நடத்த மாட்டீங்க. ஆனா கடக்கக்கூடிய தண்ணீர்கள், கடக்கக்கூடிய ஆறுகள், ஆண்டவரே நீங்க ஏன் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. கூட இருந்து நடச்சுங்க. உங்ககிட்ட நான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல எந்த அனுபவத்துல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் வெறுமையா இருக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவரே, என் உறவுகள் வந்து பார்க்கும்போது ஐயோ இவன் ஒண்ணுமே இல்லையே, இன்னும் வெறுமையா தானே? இல்லப்பா. ஆண்டவரே, ஏசா வந்து பார்க்கும்போது யாக்கோபு சொல்லுவா, எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு, இன்னும் நான் மற்றவர்களை சார்ந்து நிற்கிற சூழ்நிலை வேண்டாம், வேண்டியதெல்லாம் உண்டு. சகோதரா, உன் தொடர் பிரச்சனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். சகோதரி, உன் அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். சகோதரா, உன் தலைமுறைக்கு நம்பிக்கை வைக்கதா. ஹல்லேலூயா. உன்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்தவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். இன்னைக்கு எந்த தண்ணீரின் அனுபவத்துல நீங்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறீங்க? படகு அலைவுபடுது, உண்மைதான். அமிழ விடவில்லையே. கர்த்தர் இருக்கிறார் கூட. அக்கறைப்படாமல் இந்த படகு அமிழாது சகோதரி, அமிழணும்னா இதற்கு முன்னாடி நாம் கடந்த தண்ணீரிலே அமிழ்ந்திருக்கணுமே. ஆமே. நீ யோர்தான வெறுமையா கடக்கும் போதே உன்னை அமிழ விடல. இப்ப பரிவாரத்தோடு தானே நீ யாபோக்காற்ற கடக்கிற. மூழ்க விட்டுருவாரா? விடமாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுவேன்.
நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் இந்த நாளிலும் அழைத்து கொண்டு வந்து நீ பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை அறிந்து எங்களோடு பேசுகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தை 100% உண்மை. நீங்க கூட இருக்கிறீங்க, அதனால இன்னும் மூழ்கி போகவில்லை. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. இந்த நல்ல அனுபவங்களை நீர் கற்றுத்தந்தே உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தி ஆசீர்வதியும். எல்லா மகிமைகளும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.